பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆதி திராவிட மக்களுக்கு நீண்ட காலமாக மனைப்பட்டா கேட்டு மனு கொடுத்து இந்திய காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தின் வாயிலாக மாவட்ட வருவாய்த்துறைக்கு இது சம்பந்தமான தகவலையும் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம். அவங்க கொடுத்த சமாதான கூட்டங்கள் அதில் எழுதி கொடுத்த படி மனைப்பட்டா வழங்குவோம்னு சொன்னாங்க. ஆனா இதுவரை மனைப்பட்டா வழங்கல. தேர்தல் வருது. ஆனா அந்த தேர்தலை நோக்கி மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர ஆதிதிராவிட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்கவில்லை. அதனால நீண்ட காலம் நான் போராட்டம் பார்த்து என்னால முடியல ஒரு கட்டத்துல. ஆனா இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் ஒரு முறைகேடான கண்டமங்கலத்துல முறைகேடான நபருக்கு பட்டா வழங்குவோம்னு சொல்லி அதுக்கு மும்பரம் காட்டுறாரு. ஆனா ஆதிதிராவிட மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை அந்த பகுதியுடைய மக்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லி பக்கமேடு ஆலமுப்பம் வாணிச்சத்திரம் இல்ல பக்கமேடு வாணிச்சத்திரம் மன்றத்து பேரூராட்சி வரப்பட்டது. பக்கமேட்டுல 21 பட்டா வழங்கணும். ஆனா இதுவரைக்கும் பட்டா வழங்கல. அதே போல ஆலமுப்பம் பகுதியில கண்டமங்கலம் லிமிட்ல அவங்க நீர்நிலை புறம்போக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாற்று இடங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி வாணிச்சத்திரத்துல மாற்று இடங்கள் கொடுக்கணும். நீண்ட நாள் போராட்டம் பண்ணி என்னால முடியாத பட்சத்துல நான் தர்ணா செய்து நினைக்கிறேன். இது மட்டுமல்ல, இது தமிழக அரசு தமிழக முதல்வர் கவனத்துல கொள்ளணும். ஏதோ தேர்தல் வருது மட்டும் இல்ல, இந்த பகுதியில நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசால் மனைப்பட்டா கொடுத்தீங்க. அந்த இடத்துல அவங்க போய் மாற்றுத்திறனாளி போக முடியல. காரணம் என்னன்னா அது இலக்காட்டில் கொடுக்கப்பட்டது. அதனால அந்த பகுதியில அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த இடத்துல அவங்க பிரயோசிக்க முடியல. இப்படி போலித்தனமான வருவாய்த்துறை செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு துணை போகும் மாவட்ட ஆட்சியர் இந்த தமிழக முதலமைச்சர் உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும். ஏன்னா இவரு நியாயத்துக்காக போராடுறவங்கள எந்த நடவடிக்கையும் காலில் வாங்க மாட்டாரு. அநியாயத்துக்கு ஈடுபடுகின்றார்கள். இத்தனையோ கலெக்டர் நான் பார்த்துட்டேன். ஆனா இந்த கலெக்டர் கண்டமங்கலத்துல முறைகேடான அந்த பட்டாவை அந்த முறைகேடு நபருக்கே வழங்குவேன் என்று சொல்றாரு. அதுக்காக நான் பல தருணாவும் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு கட்டத்துல எல்லாருடைய மக்களையும் இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஃபுல்லா அன்றாட தினக்கூலி அவங்க கூலியை விட்டுட்டு இந்த போராட்டத்துக்கு வர முடியாது. அதனால கட்சியின் மாநில தலைவர் என்ஆர் பாலமுருகன் என்ற முறையில நான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் விழுப்புரத்துல. அதன் தனி ஒரு நபராக தர்ணா நடத்திருக்கிறேன். இந்த வர தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த பகுதியுடைய விழுப்புரம் தொகுதியுடைய மக்கள் ஒரு பாடம் புகட்ட வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த தேர்தலை நான் பணம் இல்லாத நான் சட்டமன்றத்தை நானும் வேட்பாளராக இந்த பேச்சையாக நிற்கப் போகிறேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்து